ராமானுஜர் ஒரு முறை சரஸ்வதி பண்டாரம் காஷ்மீருக்கு சென்றார். கஷ்யப்பர் ஊர் காஷ்மீர். காஷ்மீர்ல இன்னைக்கு ஏதோ துருஷ்கர்கள்லாம் நிறைந்திருக்கிறார்களே, மாற்று மதத்தினர் நிறைந்திருக்கிறார்களே அப்படின்னா, காஷ்மீர்ல தான் நம்முடைய வேத இதிகாச புராணங்கள் எல்லா கிரந்தங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய இடமா. சரஸ்வதி தேவியே வாசம் பண்ணக்கூடிய இடம் காஷ்மீர். அவதான் அந்த நூல் எல்லாத்தையும் பாதுகாக்கிறாளாம். புரியறது இல்லையா? நவநிதிகளை பாதுகாப்பது யாரு? வைத்தமாநிதி பெருமாள் இருக்கட்டும். பொதுவா தேவர்களுக்குள்ள குபேரன் அவர்தான் நவநிதிகளையும் பாதுகாக்கிறார். அதே போல பெரியோர்கள் எழுதி வைத்த நூல்களை எல்லாம் காப்பாற்றுறது யாருன்னா சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவி எங்க இருந்து அதெல்லாம் காப்பாற்றுறான்னா காஷ்மீரத்தில் சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிற இடம். ராமானுஜர் இங்கிருந்து அங்கு சென்றார். சரஸ்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ராமானுஜர் அந்த சந்தேகத்தை போக்கினார். அதனால சரஸ்வதி தேவிக்கு சந்தோஷம் ஏற்பட்டு ராமானுஜருக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்தாள். அதுக்கப்புறம் ராமானுஜர் அங்கிருந்து போதாயன விருத்தி கிரந்தம் அப்படிங்கிற ஒரு நூலை பெற்றுக்கொண்டு வருகிறார். பிரம்மசூத்திரத்துக்கு போதாயனர் அப்படிங்கிறவர் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு விளக்க உரை எழுதணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் ஏற்கனவே எழுதினவர் அவர் என்ன எழுதியிருக்கிறார்னு பார்த்தா தானே அதை சுருக்கமாக நாம் எழுத முடியும். அதனால போதாயன விருத்தி கிரந்தத்தை காஷ்மீரத்திற்கு சென்று அதை பெற்றுக்கொண்டு வருகிறார். ஆனால் அங்கே இருப்பவர்கள் சிலர் ராமானுஜர் கையில் இது கிடைச்சதுன்னா அப்போ விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் நன்னா வளர்ந்து விடும். அதனால அது கூடாது அப்படின்னு அவரிடத்துல இருந்து அபகரிக்கணும்னு முடிவு பண்ணினா. இரவு ராத்திரி 10 மணி வரைக்கும் ராமானுஜர் நடந்து வந்தார். களைப்பில் ஒரு இடத்துல அயர்ந்து உறங்கி விட்டார். காலையில் 4 மணிக்கு எழுந்து தீர்த்தமாடிட்டு புறப்படுறார். 4 அடி போகும்போது இவ அந்த கிரந்தத்தை பிடுங்கணும்னு வந்தாள் இல்லையா, அவ அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள். போதாயன விருத்தி கிரந்தத்தை அவர்கள் அழித்து விட்டார்கள், எரித்து விட்டார்கள். யாருக்குமே கிடைக்காம எரித்து விட்டார்கள். ராமானுஜர் வருத்தப்படுறார். ஓ, போதாயன விருத்தி கிரந்தம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே அப்படின்னு வருத்தப்பட்டார். அப்போ கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறாராம், சுவாமி அதனுடைய முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரைக்கும், முதல் வார்த்தையில் இருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் ஒன்று விடாம அடியனால சொல்ல முடியும். இங்கேயே சொல்லட்டுமா இல்லை ஸ்ரீரங்கம் உபய காவேரி மத்தியத்தில் ஸ்ரீரங்கத்தில் வந்தவுடனே சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாராம். போதாயன விருத்தி கிரந்தம் எத்தனை பேஜ் தெரியுமா? அது ஏதோ ஒரு பேஜ் 10 பேஜ்ன்னு நினச்சிக்காதீங்க. 1,25,000 பக்கம். 1,25,000 பக்கம். அவ்வளவு பெரிய புஸ்தகம். அவ்வளவு பெரிய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் விடாம, ஒரு சர்க்கம் விடாம, ஒரு ஸ்லோகம் விடாம, ஒரு வார்த்தை விடாம, ஒரு விளக்க உரை பாஷ்யம் விடாம, ஒரு அக்ஷரம் விடாம, ஒரு ஒரு காப்புள்ளி, ஒரு அரைப்புள்ளி விடாம அடியனால சொல்ல முடியும். இங்கேயே சொல்லட்டுமா இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவுடனே சொல்லட்டுமான்னு கேட்டாராம். ராமானுஜர் பார்த்து, என்ன மேதாவிலாசம், இவ்வளவு பாண்டித்யமா? ராத்திரி 10 மணிக்கு நான் படுக்கிறது வரைக்கும் என் கூட தானே வந்தீர். காலையில் நான் முழிச்ச உடனே என் கூட தானே நீர் இருந்தீர். அப்போ எப்போ படிச்சீர் அப்படின்னு கேட்கிறார். ஒன்றும் இல்லை, ராத்திரி 10:30 மணிக்கு தேவரீர் சயனிச்ச உடனே நான் படுத்துக்கல,
நான் அந்த புஸ்தகத்தை எல்லாத்தையும் முழுக்க பார்த்தேன்னேன். தேவரீர் 4 மணிக்கு முழிக்க போகிறது இல்லையா, நான் 3 மணிக்கே தீர்த்தமாடி திருவன்காப்பு இட்டுண்டு சித்தமாக இருந்தேன். ராமானுஜர் பார்த்து, ஒரு நாள் இரவு பொழுதுக்குள்ள ஒருத்தரால 1,25,000 பக்கத்தையும் படித்து அதை மனப்பாடமாக தரித்து அதை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு, ஒப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு சாமர்த்தியம் இருக்குமா? என்ன மேதாவிலாசம் அப்படின்னு ராமானுஜர் பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். ராமானுஜர் யாரு? ஆதிசேஷனுடைய அவதாரம். 1000 நாப்படைத்த ஆதிசேஷன். அவர் பார்த்து கூரத்தாழ்வானை கொண்டாடினாராம். என்ன மேதாவிலாசம், என்ன மேதாவிலாசம். அப்போ கூரத்தாழ்வானுக்கு எவ்வளவு பாண்டித்யம் இருக்கணும். ஒரு காவேரி கரையில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அந்தணன் வாழ்ந்தார். அந்த அந்தணனுக்கு கல்யாணமாச்சு, ஒரு பிள்ளை பிறந்தார். அந்த பிள்ளைக்கு உபநயனமாச்சு, வேதாத்தியனம் பண்ணினார். ஆனால் சகவாசம் சரியில்லை. சகவாசம்னா சேர்க்க சரியில்லை. அதனால திருவன்காப்பை அழிச்சிட்டான். சிக்கைய முண்டனம் பண்ணிட்டான், மொட்டையடிச்சிட்டான். யஜ்ஞோபவீதத்தை அறுத்து எரிந்து விட்டான். சூதாடினான். தீய காரியத்தில் ஈடுபட்டு வருகிறான். அவ தகப்பனா ரொம்ப வருத்தப்பட்டார், இப்படி நம்ம பிள்ளை ஆயிட்டானே அப்படின்னு. எத்தனையோ பேர் அவனுக்கு சொல்லி பார்த்தா கேட்குற மாதிரி தெரியல. திடீர்னு ஒரு நாள் அந்த பிள்ளை திருவன்காப்பு தரித்து கொண்டு, 12 திருவன்காப்பு தரித்து கொண்டு, சிக்க வச்சுண்டு, யஜ்ஞோபவீதத்தை தரித்து கொண்டு, பரம வைஷ்ணவனாக தகப்பனார் முன்னாடி வந்து அடியேன் அப்படின்னு கையை கூப்பி நின்னானாம். அந்த தகப்பனாருக்கு ஒன்றுமே புரியல. நாம இருந்தால் எப்படி மாறினே? ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தியா? யார் வார்த்தை கேட்டு நீ மாறினாய்? யார் உனக்கு சொன்னா? யார் உனக்கு உபதேசம் பண்ணினா அப்படின்னு நாம் கேட்போம். ஆனால் அந்த தகப்பனார் அப்படிலாம் கேட்கல. கூரத்தாழ்வானை கண்டாயோ அப்படின்னு கேட்டாராம். கூரத்தாழ்வானை கண்டாயோ அப்படின்னு கேட்டாராம். ஒரே ஒரு தடவை கூரத்தாழ்வானை பார்த்தா எப்பேற்பட்ட தாழ்ந்தவனும் கூட பரம வைஷ்ணவனாக மாறி விடுவானாம். அதுதான் கூரத்தாழ்வானுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. சிலையிலங்கு பொன்னாளி தென்படை கண்டு ஒன்சங்கம் என்கின்னாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ அப்படின்னு பாசுரம். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை ஒருத்தர் சேவிச்சிட்டா அதுக்கப்புறம் சௌரி பெருமாளுக்கே அற்று தேர்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். கிருஷ்ண பக்தர்களாக மாறிவிடுவார்களாம். அதே போல கூரத்தாழ்வான ஒரு முறை சேவித்தால் அன்றே பரம வைஷ்ணவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு இருக்கக்கூடியது. கூரத்தாழ்வான் ஒரு முறை அவர் காவேரி கரையில் நடந்து போறார். அப்போ ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிச்சிடுத்து. தூக்கம் வர்றதா? ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிச்சிடுத்து. அப்ப அந்த தவளை பயத்துல அது கத்தித்தான். தவளை எப்படி கத்தும் சொல்லுங்க? அதையும் நானே சொல்லணுமா? தவளையினுடைய கூக்குரலை கூரத்தாழ்வான் கேட்டாராம்.
பாம்பனுடைய வாயில தவளை விழுந்துடுத்து, முக்காவாசி உள்ள போயிடுத்து. இன்னும் ஒரு ஒரு க்ஷணத்தில் அது வயிற்றுக்குள்ளே போயிடும், பாம்பனுடைய வயிற்றுக்குள்ளே போயிடும். ஆனாலும் தவளை கத்தித்தான். அதை கேட்ட உடனே, ஓ, இந்த தவளைக்கு கூட நம்ம காப்பாத்துறதுக்கு பகவான் வருவான்கிற நம்பிக்கை இருந்தா தானே கத்தும். தன்னோட கூட இருக்கக்கூடிய தவளையினால இந்த பாம்பு இடத்துல இருந்து தன்னை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்போ அது கூக்குரல் இடுகிறதே. அப்போ அந்த தவளைக்கு கூட தன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கே. அப்போ பகவான் ஒருத்தன் இருக்கான், யாருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அவன் வருவான்னு ஒரு தவளைக்கு கூட தெரியறது. ஆனா நமக்கு அந்த ஞானம் இல்லையே, நமக்கு அந்த நம்பிக்கை இல்லையே அப்படின்னு அதை நினைச்சு குரத்தாழ்வான் மயங்கி விழுந்துட்டாராம்.